இவன் பேரு ஜாக். இவன் கூட கார்ல இருக்கிறது இவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. ராத்திரி நேரத்துல யாருக்குமே தெரியாம மனசு விட்டு பேசுறதுக்காகவும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா வெளியே தங்கி சந்தோஷமா இருந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு போறாங்க. இந்த பொம்பளை தான் ஜாக்கோட பொண்டாட்டி. ஜாக்கு ஏதோ தப்பு பண்றான், நம்மள ஏமாத்துறான் அப்படின்னு ஜாக்கோட பொண்டாட்டிக்கு சந்தேகமா இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட கல்யாண வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்ல. சும்மா பேருக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு வராங்க. இவன் பேரு ஹேங்க். இவன் தான் ஜாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு காலேஜ்ல லெக்சரரா வேலை செய்யறான். இந்த பொம்பளை தான் ஹேங்கோட பொண்டாட்டி. அதாவது இவங்க கூட தான் ஜாக்கு ஒரு உறவுல இருக்கிறான். இவங்களோட கல்யாண வாழ்க்கையிலயும் எந்த சந்தோஷமும் இல்ல. ஹேங்க் எப்பவுமே அவனோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறதால பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்கிறதே இல்ல. மறுநாள் ஜாக்கும் ஹேங்கோட பொண்டாட்டியும் திரும்பவும் சந்திக்கிறாங்க. யாருமே இல்லாத ஒரு தனிமையான காட்டுக்குள்ள இவங்க போறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா இந்த காட்டுக்குள்ள இவங்க தங்குறாங்க. மேட்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. தினமும் புருஷனுக்கு இப்படி துரோகம் பண்றோமே அப்படின்னு ஹேங்கோட பொண்டாட்டி ரொம்ப கவலையா இருக்கிறா. கண்டிப்பா ஒரு நாள் புருஷன் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு பயங்கரமா பயப்படுறா. ஆனா அவளுக்கு கிடைக்கிற இந்த சந்தோஷத்தை அவளால விட முடியல. புருஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்படி பண்றானே அப்படின்னு ஒரு நாள் நம்ம புருஷன் தெரிஞ்சுக்கும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு ஹேங்கோட பொண்டாட்டியால யோசிக்க முடியல. ஆனா ஜாக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷமான நிமிஷங்களை இவளால மிஸ் பண்ணவும் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜாக்கு ஹேங்க வந்து சந்திக்கிறான். நம்ம உயிர் நண்பனுக்கு நம்ம இப்படி துரோகம் செய்யறோமே அப்படின்னு ஜாக்கு யோசிச்சு பாக்குறான். என்னைக்காவது ஒரு நாள் இவங்கிட்ட நம்ம மாட்டிக்கும் போது இவங்கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஜாக்குக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மள நம்பி ஒரு தப்பும் செய்ய மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையோட அவனோட வீட்டுக்கு நம்மள கொண்டு போறான். ஆனா அவன் இல்லாத நேரத்துல நம்ம பண்ற இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஜாக்கு ரொம்ப சீரியஸா யோசிச்சு பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தான் ப்ரொஃபஸரா வேலை செய்யறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஜாகிங் போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் ஹேங்கோட வீட்டுக்கு வராங்க. ஹேங்கோட பொண்டாட்டி ஜாக்க பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போறா. அவ புருஷனையும் ஜாக்கையும் ஒரே நேரத்துல பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜாக்கு கூட செய்யற விஷயங்களை அப்படியே யோசிச்சு பாக்குறா. இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னு அவளோட கண்ணை பார்த்ததும் ஜாக்குக்கு கிளியரா புரியுது. ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக முகத்துல எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம ஜாக்கு நல்லா நடிக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹேங்கும் அவனோட பொண்டாட்டியும் மேட்டர் பண்றாங்க. அதெல்லாம் செய்யும் போது கூட அவளால ஜாக்க பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. அவன் கூட செய்யற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ஹேங்க் நினைச்சுக்கிறான். அதே மாதிரி ஜாக்கோட வீட்டுலயும் அவனும் அவன் பொண்டாட்டியும் மேட்டர் பண்றாங்க. ஹேங்கோட பொண்டாட்டி கூட செய்யற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹேங்கோட பொண்டாட்டி ஜாக்குக்கு போன் பண்றா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, சீக்கிரமாவே நம்ம சந்திக்கணும், ஒரு நல்ல இடத்தை சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு ஹேங்கோட பொண்டாட்டி ஜாக்கு கிட்ட சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த லாட்ஜ்ல சந்திக்கலாம் அப்படின்னு ஜாக்கு சொல்றான். அவளோட புருஷன் கிட்ட நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு ஹேங்கோட பொண்டாட்டி வீட்டை விட்டு கிளம்பி வரா. ஜாக்கு அவனோட வீட்டுல அவன் பொண்டாட்டி கிட்ட நான் வந்து நம்ம காரை சரி பண்றதுக்காக போறேன், ஒர்க் ஷாப்புக்கு போறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு அவனும் வீட்டை விட்டு கிளம்பி வரான். ஆனா ஜாக்கோட பொண்டாட்டி அவனை நம்பவே மாட்டா. இவன் வந்து ஏதோ ஒரு பொய் சொல்றான் அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹேங்கோட பொண்டாட்டியும் ஜாக்கும் அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த அருமையான லாட்ஜ்ல ரூம் போட்டு இவங்க சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் வராத ஒரு புது இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த விஷயங்களை மங்களகரமா ஆரம்பிச்சு உலகத்தையே மறந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே தங்கி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் லாட்ஜில அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரான். பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா நடிக்கிறான். இவன் பண்ற திருட்டுத்தனத்தை பிடிக்கிறதுக்காக பொண்டாட்டியும் ரொம்ப ட்ரை பண்றா. ஜாக்கு நம்மள ஏமாத்துறான் அப்படின்னு பொண்டாட்டிக்கு தெரியும். ஆனா அந்த பொம்பளை யாரு, இவங்க ரெண்டு பேரும் எங்க சந்திக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஜாக்கோட பொண்டாட்டியால கிளியரா கண்டுபிடிக்கவே முடியல. வாரத்துல 2 நாள் இவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல தங்கி டிவி எல்லாம் பாத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்னதான் டிவி பார்த்தாலும் அவங்க பண்ற மேட்டர்லாம் அவங்களால மறக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜாக்கோட பொண்டாட்டியும் ஹேங்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்பார்க் உருவாகி இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளோட புருஷன் கிட்ட இருந்து எந்த அன்பும் கிடைக்காததால இந்த மாதிரி பேசுறதெல்லாம், அதாவது ஹேங்க் கூட இப்படி எல்லாம் உட்கார்ந்து பேசுறது ஜாக்கோட பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து அப்படியே மனசு விட்டு பேசுறாங்க. ஹேங்க் இப்படி எல்லாம் ஜாலியா பேசுவான் அப்படின்னு ஜாக்கோட பொண்டாட்டி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் கூட இன்னும் நெருங்கி பழகணும் அப்படின்னு ஜாக்கோட பொண்டாட்டி யோசிக்கிறா. அவ என்ன யோசிக்கிறா அப்படின்னு
அவளோட கண்ணை பார்த்ததுமே ஹேங்கும் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதால இவ கூட நெருங்கி பழகணும் அப்படின்னு அவனும் பிளான் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஜாக்கோட பொண்டாட்டி ஹேங்கோட பொண்டாட்டி கிட்ட சொல்றா, என் புருஷன் என்ன ஏமாத்துறான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. வேற ஏதோ ஒரு பொம்பளை கூட அவன் ஒரு உறவுல இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவளுக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் ஹேங்கோட பொண்டாட்டி கிட்ட சொல்றா. அந்த பொம்பளை வேற யாரும் இல்ல, அது நான் தான் அப்படின்னு ஹேங்கோட பொண்டாட்டிக்கு அதை சொல்லணும் போல இருக்கு. ஆனா இந்த விளையாட்டு இன்னும் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக அப்படியே சைலண்டா இருக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஜாக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்னா, நம்ம கல்யாண வாழ்க்கையில நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்ல அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம இனிமே நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறோம் அப்படின்னு இனிமே வெளிப்படையா நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அத நீ செய். நீ என்ன பண்ணாலும் நான் உன்னோட வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன். நான் உன்னை எதையும் கேட்கவே மாட்டேன். உனக்கு யார பிடிக்குதோ நீ அவன் கூட போலாம். அது என்னோட ஃப்ரெண்டு ஹேங்கா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்மளோட இந்த கல்யாண வாழ்க்கையில உனக்கு கிடைக்காத சந்தோஷங்களை நீ வெளியே தேடிக்கோ. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு என் ஃப்ரெண்டு ஹேங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல பார்ட்டி எல்லாம் வைக்கும் போது அவன் எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்துட்டே இருப்பான். நீயும் அவனை பார்த்துட்டே இருப்ப. உங்க ரெண்டு பேருக்கும் மனசு விட்டு நிறைய பேசணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நாளையிலிருந்து நீ ஹேங்க பாக்குறதுக்காக எங்க வேணாலும் போகலாம். நீங்க எங்க வேணாலும் தங்கி சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி நான் சந்தோஷமா இருக்கிறத நீயும் கண்டுக்க கூடாது. உன்னோட வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில நீயும் குறுக்க வரக்கூடாது. இதுதான் எனக்கு தேவை, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு ஜாக்கு மனசு விட்டு ரொம்ப ஓப்பனா அவன் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். இதெல்லாம் கேட்டு அவன் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தாலும் புருஷன் வந்து ரொம்ப பிராக்டிகலா பேசுறானே அப்படின்னு ஜாக்கோட பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. நம்ம புருஷனே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டான். எல்லாத்துக்குமே பச்சை கொடி காட்டிட்டான். இனிமே என்ன, நம்ம வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதை எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஜாக்கோட பொண்டாட்டி மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறா. ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் முகத்துல காமிச்சுக்காம அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. மறுநாள் ஹேங்கோட பொண்டாட்டிக்கு ஜாக்கு போன் பண்ணி பேசுறான். போன்ல என்ன சொல்றான்னா, நேத்து என் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ரொம்ப ஓபனா பேசினேன். அதெல்லாம் கேட்டு அவளும் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டா. இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தடைகளும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவளும் அவளோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ண போறா. நானும், அதாவது நம்மளும் நம்ம வாழ்க்கைய என்ஜாய் பண்ணலாம். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் புருஷனும் என் பொண்டாட்டியும் இன்னிலிருந்து சந்திக்க போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு ஜாக்கு எல்லாத்தையும் ஹேங்கோட பொண்டாட்டி கிட்ட அப்படியே போன்ல சொல்றான். இந்த சந்தோஷமான நியூஸ கேட்டதுக்கு அப்புறம் ஹேங்கோட பொண்டாட்டியால ஜாக்க பார்க்காம இருக்கவே முடியல. சீக்கிரமா வீட்டுக்கு வா, ஹேங்க் தூங்குறான். இன்னும் 1 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்கு, நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்னு ஜாக்கு கிட்ட சொல்றா. ஜாக்கு அப்படியே பல்லு கூட தேய்க்காம அவசர அவசரமா சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஹேங்கோட வீட்டுக்கு வரான். நண்பன் ஹேங்க் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஹேங்கோட பொண்டாட்டிய இவன் பாக்குறான். எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த வேலைகளை மங்களகரமா ஆரம்பிச்சு காலையிலேயே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவனோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாம ஹேங்க் ரொம்ப ஆழமா தூங்கிட்டு இருக்கிறான். டீப் ஸ்லீப்ல இருக்கிறான். அவனோட உயிர் நண்பன் அவன் வீட்டுல செய்யற வேலைகள் என்னென்ன அப்படின்னு எதுவும் தெரிஞ்சுக்காம குழந்தை மாதிரி ரொம்ப சந்தோஷமா தூங்குறான். இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு ஜாக்கும் ஹேங்கோட பொண்டாட்டியும் உலகத்தையே மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹேங்க் எழுந்துக்கிறதுக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அவசர அவசரமா ரொம்ப ஜாலியா அன்னைக்கு காலையில அவங்களோட விளையாட்டுகளை ரொம்ப சந்தோஷமா அவங்க விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஹேங்கோட வீட்டுல ஒரு பார்ட்டியை வைக்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்றதுக்காக இவங்க 4 பேரும் இந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் பேரையும் இந்த பார்ட்டிக்கு இவங்க கூப்பிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஹேங்க் ஜாக்கோட பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் தனியா இருக்கிறதுக்காக சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த பார்ட்டி நடக்கிற இடத்தை விட்டுட்டு, அதாவது ஹேங்கோட வீட்டை விட்டுட்டு தனிமையான ஒரு இடத்துக்கு இவங்க போறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி அவசர அவசரமா கிளம்புறத ஜாக்கும் ஹேங்கோட பொண்டாட்டியும் பாக்குறாங்க. 2 பேரும் உல்லாசமா இருக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் ஜாலியா இருக்கணுமா என்ன, நம்மளும் ஜாலியா இருப்போம் அப்படின்னு ஜாக்கும் ஹேங்கோட பொண்டாட்டியும் அவங்களோட இடத்துக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இவங்க சும்மா இருப்பாங்களா? அன்னைக்கு ஃபுல்லா 4 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்படி ரொம்ப நேரம் விளையாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்கோட பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு வரா. இன்னைக்கு எப்படி இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தியா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சா அப்படின்னு ஜாக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட கேட்க அவ சந்தோஷமா இருந்த எல்லாத்தையும் ஜாக்கு கிட்ட சொல்றா. ஒரு கட்டத்துக்கு மேல
மேல அவ சொல்றது எல்லாத்தையும் ஜாக்கால கேட்க முடியல. என்னதான் இவங்க எல்லாருமே ரொம்ப ஓப்பனாவும் ரொம்ப பிராக்டிக்கலாவும் இருந்தாலும் கட்டுன பொண்டாட்டி இப்படி எல்லாமே சொல்றத ஜாக்கால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அழுவுறதா கோவப்படுறதா அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் ஜாலியா தானே இருக்கிறோம் அப்படின்னு அவனே அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறான். இப்போ இப்படி எல்லாமே நடக்கும்போது இதுக்கு மேல நம்ம எதுக்கு ஒரே வீட்டுல தங்கணும்? நம்ம எல்லாருமே அவங்க வீட்டை மாத்திக்கலாம். நீ வந்து ஹேங்கோட வீட்டுல போய் தங்கு, ஹேங்கோட பொண்டாட்டி இங்க வந்து தங்கட்டும், அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாக் சொல்றத அவன் பொண்டாட்டி கேட்டுட்டு அவளும் அதை பத்தி யோசிச்சு பாக்குறான். இதெல்லாம் கேட்கும் போது ஜாக்கோட பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே அவளோட வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. ஜாக்கு கூட வாழுற இந்த போரிங்கான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு உலகத்தையே மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. என்னடா இது, நம்ம வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சு, இதெல்லாம் நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. வாழ்க்கையில அவங்களோட சந்தோஷத்துக்காக இதை எல்லாத்தையும் பண்றாங்க. ரொம்ப ஓப்பனா ரொம்ப பிராக்டிகலா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் செய்யறதால ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வருமா, சொசைட்டி நம்மளை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு இவங்களுக்கு எவ்வளவு யோசிச்சும் கிளியரான ஒரு பதில் கிடைக்கவே மாட்டுது. கல்யாண வாழ்க்கை போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இப்படி பண்றது சரியா தப்பா அப்படின்னு அவங்களால ஒழுங்கா யோசிக்க முடியல. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஜாக்கு அவனோட வீட்டை விட்டுட்டு அவன் நண்பன், உயிர் நண்பன் ஹேங்கோட வீட்டுக்கு வரான். நான் இங்க வந்துட்டேன், என் பொண்டாட்டி உனக்காக என்னோட வீட்டுல வெயிட் பண்றா, அவளை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு ஜாக்கு சொல்றான். இந்த வீட்டுல நான் தங்கி உனக்கு பதிலா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீ என்னோட வீட்டுக்கு போய் தங்கி நல்லா சந்தோஷமா இரு. என்னோட வீட்டுல நான் இல்லாத எந்த குறையும் என் பொண்டாட்டிக்கு தெரியவே கூடாது. அந்த மாதிரி நீ நடந்துக்கோ, அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு ஜாக்கு சொன்ன உடனே ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம ஹேங்க் அங்கிருந்து கிளம்புறான். இவன் சொன்ன உடனே புருஷன் இவ்வளவு அவசரமா கிளம்புறானே அப்படின்னு ஹேங்கோட பொண்டாட்டி அவன் போறத பாத்துக்கிட்டு அவளும் ஒரு மாதிரி யோசிக்கிறா. அப்படி நண்பன் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாமே இவ்வளவு சூப்பரா முடியும் அப்படின்னு இவங்க 4 பேரும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அப்படி விளையாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேங்க் ஏதோ எடுக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு வரான். இங்க வந்து பார்த்தா இவனோட பொண்டாட்டி பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்புறதுக்காக ஹால்ல அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ எங்க கிளம்புற, ஏன் பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு ஹேங்க் கேக்குறான். அதுக்கு ஹேங்கோட பொண்டாட்டி என்ன சொல்றான்னா, நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஒரே வீட்டுல இருந்தா அது நல்லா இருக்காது, அது தேவையில்லை. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்து இனிமே என்ன சாதிக்க போறோம்? அதனால நான் வந்து என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன். நான் இனிமே ஜாக்கு கூட தான் தங்க போறேன். அவன் எங்க இருக்கிறானோ அதுதான் என்னோட வீடு. நான் இப்ப கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தடைகளும் இல்லாம நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நான் இப்படி முடிவெடுத்ததுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற உன்னோட முகத்தை பார்க்கும் போது இது எல்லாமே உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு என்னால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. சரி, குட் பை. நீயும் சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கோட பொண்டாட்டி அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. அப்படி இவங்க 4 பேருமே அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழறத காமிச்சுக்கிட்டு இந்த அருமையான படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.